நம்புறியா இல்ல வேற மாதிரி ஆயிடுவேன் டோர் ஓபன் பண்ண என்ன பண்ண முடியும் டோர் ஓபன் பண்ணி நான் கிளம்புறேன் நீ டோர் ஓபன் பண்ணி என்னப்பா திருவாரூர் போனோம் எங்க திருவாரூராவா சீட் பெல்ட் போட்டுக்க 100 ரூபா ஆகும் பரவாயில்லையா நீ இறக்கி விட்டு நான் வேற யாருன்னா லிஃப்ட் விட்டு போயிடுறேன் 100 ரூபா கேக்குறீங்க லிஃப்ட் தானே கேட்டேன் நானு புக் பண்ணி வந்தேன் உன் பேர் என்ன என் பேரு விக்னேஷ் வீடு திருவாரூர் தானா சொல்லி லிஃப்ட் கேக்குறேன் திருப்பி வீடு கேக்குறீங்க சொந்த ஊரு திருவாரூரா சொந்த ஊரு இல்ல சொந்த ஊரு வேற ஒண்ணு இருக்கு எங்க செய்யாறு மாரணி பக்கத்துல காஞ்சிபுரம் தாண்டி இருக்காது ஆரணி பக்கத்துல இருக்கு ஆமா இங்க சொந்த வீடா ஆமாண்ணா அந்த ஊர்ல அதுவும் சொந்த வீடு தானா அப்பா என்ன வேலை செய்றாரு அப்பா எலக்ட்ரிஷியன் ஆகுது எலக்ட்ரிஷியன்னா எப்படி கூப்பிடும் போது போவாரா இல்ல பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரா ரெண்டுமே பண்ண வரணும் மாசம் எவ்வளவு வருமானம் வரும் ஒரு 20 ரூபா 30 ரூபா வரணும் 20 ரூபா 30 ரூபா வரும் கூட பிறந்தவங்க அக்கா ஒண்ணு என்ன படிக்கிறாங்க அவன் காலேஜ் முடிச்சிட்டான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாங்க நீ என்ன படிக்கிறாங்க நான் காலேஜ் செகண்ட் இயர் உனக்கு எவ்வளவு ஃபீஸ் 1.5 லட்சம் மாசம் 20 ரூபா 30 ரூபா இப்போ வாங்குற சம்பளம் உங்க அப்பா ஃபீஸுக்கே போயிடுமே ஓ அதெல்லாம் உனக்கு தேவையில்லன்னா அவங்க எப்படின்னா ஃபீஸ் கட்டுறாங்க அதெல்லாம் எதுக்கு நான் உனக்கு பர்சனல் ஃபீஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன் இல்லப்பா வாங்குற சம்பளம் எல்லாம் உனக்கு ஃபீஸுக்கே சரியா போயிடுமே அது என்ன பண்ண முடியும் எப்படி கட்டுறாரு அப்ப வருமானத்தை மறைக்கிற நீ நேம்ல அவங்க கிட்ட வருமானத்தை மச்சு நான் என்ன பண்ண போறேன் வரதுதானா சொல்ல முடியும் அக்காவுக்கு எவ்வளவு ஃபீஸ் அவங்க முடிச்சிட்டாங்க காலேஜ் முடிச்சிட்டாங்கன்ற நீங்க எவ்வளவு ஃபீஸ் இல்ல அவங்க எவ்வளவு கட்டினாங்கன்னு கேக்குறான் அவனுக்கு வருஷத்துக்கு 50,000 வருஷத்துக்கு 50,000 ஆமா நீ எந்த காலேஜ் படிக்கிற நான் எஸ்ஏ இன்ஜினியரிங் பண்ணிடுறேன் எஸ்ஏ இங்கதானா ஆமா காலேஜ்ல ஏதாவது லவ் பண்றியா அதாவது இதெல்லாம் பர்சனல் கொஸ்டின் அதெல்லாம் கேட்காதண்ணா நீ போனா இதுல என்னமா பர்சனல் ஆமா இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுவீங்களா லவ் பண்றீங்களா கல்யாணம் பண்ணீங்களா இப்படி யாருன்னு தெரியல நான் எப்படி சொல்றேன் இப்ப நான் மட்டும் எப்படி சொல்றது உங்க கையில லிஃப்ட் கேட்டேன்னா லிஃப்ட் மட்டும் ஏறி கொடுங்க அதை ஒட்டி நீங்க லவ் பண்றியா நீலாம் ஆமா நானே இல்ல எல்லாத்துக்கும் கோவம் வருது உனக்கு எனக்கு அப்படிதான் கோவம் வந்துடும்ண்ணா யாராவது லவ் பண்றான்னு கேட்டா ஆமான்னு சொல்லும் இல்ல இல்லன்னு சொல்லணும் அதெல்லாம் தேவையில்ல இப்ப நான் லவ் பண்ணேன்னு சொன்னா நீங்க யார லவ் பண்ற எதுக்கு லவ் பண்ற எதுலாம் அதெல்லாம் நீங்க கேட்பீங்க அதெல்லாம் தேவையில்லாது உங்களுக்கு நான் லவ் பண்ற பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்துச்சுன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் நீ போனா நீ எம்எல்ஏ எம்பி பொண்ணா லவ் பண்றேன் அந்த பொண்ணுலாம் எனக்கு எதுனா அப்புறம் என்ன பயப்படுற சொல்றது லவ் பண்றேன்னு சொல்றதே பயப்படுறீங்க அப்புறம் எப்படி நீ கல்யாணம் பேசுன அதெல்லாம் நீ அவ்வளவுதானா உனக்கு இல்லப்பா லவ் பண்றதே நீ சொல்றது வந்து பயப்படுற அப்புறம் எப்படி நீ வந்து துணிஞ்சு கல்யாணம் பண்ணுவோம் உங்க வீட்டுல சொல்லுவோம் அவங்க வீட்டுல எங்க வீட்டுல சொல்றேன்னா அது எங்க வீட்டுல நான் சொல்லிப்பேன் நீ யாருனே தெரியல உங்க வீட்டுல நான் சொல்லி அதுதான் யாருனே தெரியாது எப்படி நான் சொல்ல முடியும் ஏன்பா நீ சொன்னா என்ன அவங்க அப்பாட்ட எப்ப சொல்ல போறேன் நான் உங்களை கேக்குறேன் நீங்க சொல்லுவீங்களா எங்ககிட்ட நீங்க நான் தான் சொன்னேன் யாருன்னே தெரியாது அப்புறம் யாருனே தெரியாது நானா அப்புறம் நீங்க மட்டும் எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி சொல்றது அதெல்லாம் ஏன்பா உனக்கு இப்ப நீ லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் கொடுத்தா தெரியாம லிஃப்ட் கேட்டேன்னா நந்து போக முடியல கால் வலிது தூரமா லிஃப்ட் கேட்டேன் உதவி பண்ணுங்க நீ தேவையில்லாம இந்த கொஸ்டின் கேட்டா எப்ப நான் பதில் சொல்றது இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டா நான் சொல்லல தெளிவெல்லாம் பேசக்கூடாது சரியா என் வண்டியில நான் தான் பேசுவேன் நான் கேக்குற கேள்வி மட்டும் நீ பதில் சொல்லணும் அப்படின்னா நீ ஓர நிறுத்தி நான் இறங்கிறேன் தெரியாம லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டா ஆமா இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நீங்க கேட்டா நான் எப்படி நான் சொல்றது நீங்க சொல்றீங்கல்ல அடுத்தவங்க வீட்டு புள்ளி லவ் பண்றது நீ பர்சனல் உனக்கு ஆமா அது ஏன் பர்சனல் தான் இப்ப நீங்க கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு லவ் பண்றது உங்க பர்சனல் சொல்ற மாதிரி இது ஏன் பர்சனல் நான் சொல்றேன் உங்க சொந்தத்துல லவ் பண்ணா சொந்தக்காரங்க மட்டும் சொந்தக்காரங்க யாரும் இதெல்லாம் அடுத்தவங்க போனாலும் லவ் பண்றீங்க அது பர்சனல் கிடையாது உனக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் உன் பர்சனல் அது லவ் பண்ற வரைக்கும் என் பர்சனல் நீ லவ் நீ பண்ணா எனக்கு என்ன விடு அக்கா கல்யாணம் ஆச்சா இல்ல இன்னும் அதெல்லாம் இல்லண்ணா மாப்பிள்ள பாக்கணும்
பாக்கணும் நானு. நல்ல மாப்பிள்ளை தான் எங்க சொந்தத்துல இருந்தா அதெல்லாம் நாங்க பாத்து கட்டி குத்துறோம். நான் நல்ல மாப்பிள்ளையா பாத்து. செய்யாறுல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு நான் இங்க இருந்து போய் என்ன பாத்து கட்டி குத்துறேன். உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும், என்ன நகை போடுவீங்க அதை சொன்னீங்கன்னா அதெல்லாம் வேணாம். நான் என்ன புரோக்கரா நீங்க மாப்பிள்ளை பாத்து ஒரு உதவி தானேப்பா. அந்த உதவி வேணாம். நான் எங்க நாங்க பாத்துக்கிறோம். கமிஷன் மட்டும் பவுனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அது நாங்களே பாத்து கட்டி வச்சுப்போம். நான் லிப்ட் மட்டும் ஒன்னும் போறோம். சரி போர் அடிக்குமே ஏதாவது ஒண்ணு பேச. அது எது பர்சனல் கொஸ்டின் கேட்டு எப்படி நான் சொல்லுவேன். எப்படிப்பா என்னப்பா இது நானே நான் கேட்க வேணான்றேன். நீங்க இல்லாத கதையில கேட்டுக்கிறீங்க. அக்கா கல்யாணம் ஆச்சா, மாப்பிள்ளை யாரு, இது யாருன்னு கேட்டுக்கிறீங்க. சகஜமா வந்து பேச கத்துக்க. சரியா? நான் ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா ஒருத்தர் வந்து கேக்குறாருன்னா டீசெண்டா கொஸ்டின் கேட்கணும். என்ன பாப்படிக்கிற, ஏது பாப்படிங்களா? சரி ஓகே சொல்லலாம். இல்லாத கேட்டா நீ லவ் பண்றியா, அக்கா கல்யாணம் ஆச்சா? டீசெண்டா கேட்டா நீ பேர் சொல்லுவா. டீசெண்டா எங்களுக்கு என்ன கலர் ஜெட்டி போட்டுக்கிறா? நோ இப்படிலாம் பேசுங்க. நீ வந்து நிறுத்தின நான் எரிங்கிறேன். நீ தானப்பா சொன்ன டீசெண்டா கேட்டா பேர் சொல்றேன்னு. நானு டீசெண்டா இது தேவலாமலாம் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு. நீ வண்டி நிறுத்தின வர நீ நான் இறங்கிறேன். கதையா இருக்கு. டீசெண்டா கேட்டாலும் டீசெண்டா கேக்குறேன். இது எப்படி நான் உள்ள போடுறா வெளியே போனதுல அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நீங்க போறதே மாதிரி தான் நாங்களும் போனோம். கலர் கலரா நாங்க போட்டுக்கிறோம். நீங்க வண்டி ஓர நிறுத்தினா நீ நான் என்ன இரு. இப்ப நான் பொம்பளை பிள்ளை கேட்டால நீ பொம்பளை பிள்ளை சொல்ல போறா? அதெல்லாம் கேட்டுங்க. நான் நிறுத்தினா நீ சும்மா என்ன சட்டை என்ன செட்டி போட்டுக்கிற, என்ன பனின்னு போட்டுக்கிற, அப்புறம் வேற எல்லாம் கேட்ப நீ நித்தனா நீ. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு ஒண்ணும் புரியுது. பர்சனல் விஷயத்தை கேட்டு தசியமா உனக்கு உண்டே இது மாதிரி கேட்டா நீ சும்மா விட்டு வருவேன். என்ன அடிச்சிருவேன். அப்புறம் நானும் சும்மா உட்காந்துக்கிறேன். அதுதான் பாத்துனுக்கிறேன். நீ நிறுத்தியா நீ ஓட வண்டியா? இரு 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 குடைக்காத. இரு இப்ப நான் என்ன கலர் தானே கேட்டேன் உன்ட்ட. அதான் உனக்கு தேவையில்லாத. நீ நித்யா இறக்க முடியா? டோர் ஓபன் பண்ணியா? நீ லாக் ஓபன் பண்ணியா? நான் சொல்றது கேளு. இப்ப என்ன கலர் தான் கேட்டேன் உன்ட்ட. அதான் உனக்கு தேவையில்லாத. இப்ப நீ போட்டுக்கிற கலர் நான் கேட்டேன். நீ சொல்லுவா? நான் எப்படி சொல்லுவேன்? உள்ள போடுறேன் கேப்பான். நீ கேக்குறியா? நீ பைத்தியமானியா? நீ சொல்லிட்டு போயா? நான் ஏன் சொல்லணும்? நீ கேட்கறத பைத்தியார் கொஸ்டின் மாதிரி கேக்குறேன். நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. என்ன கதை எங்க எடுத்து எல்லா கதையும் சொல்லி இருப்பாங்க. தானே உனக்கு உன்ட்ட காசு போனாதே கேட்டா தப்பு நீ சொல்லலாம். இதுல இந்த கொஸ்டின் எல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு நீ டோர் ஓபன் பண்ணியா? நீ கது ஓபன் பண்ணியா? லாக் போட்டு நான் நினைச்சாலும் நீ வெளியே போக முடியும். இப்ப நான் மிரட்டுகிறியா? டீசெண்டா வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேக்குறாருன்னா நீ என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். டீசெண்டா கேள்வி வீட்டு கதை அந்த கதை உனக்கு எது பேசாதா? அப்புறம் நான் கோவம் வர மாதிரி நீ கோயில் கட்டணும். எனக்கு கோயில கட்டணும் தெரியாம ஏற்றியா? நீ இறங்கியா? நீ வண்டியா? நீ இறங்கியா? நீ கொடுத்துட்டு கோவப்பட்டியா? ரொம்ப பேசாத. எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் என் முன்னாடி இந்த மாதிரி எவனும் பேச மாட்டான். அது எப்படி உனக்கோ வரணும் எனக்கோ வராதா? நீ என்கிட்ட உனக்கு வர்றது வந்து நார்மல் கோவம். எனக்கு வர்றது வந்து வேற மாதிரி கோவம் வரும். சரியா? அப்ப நான் காட்டுவேன் என் கோவத்தை. உலகத்திலே வந்து அதிகமா கோவம் உள்ள மனுஷன் யாரு? நீ கூகுள்ல சர்ச் பண்ணா என் பேர் தான் காட்டும். அந்த மாதிரி ஆள் நானு. டோர் ஓபன் பண்ணியா? சும்மா ஏதாவது கேட்டேன்னா பதில் சொல்லணும். கேட்டேன்னா பதில் சொன்னா கேக்குற மாதிரி பதில் சொல்ற மாதிரி. சைனா இது தேவையில்லாத கதை பேசுறீங்க. அது எது உனக்கு? நான் விக்கிறது கொடுத்தா போட்டுப்பேன், தங்கம் கொடுத்தா போட்டுப்பேன். தேவையில்லாது. எத்தனை போன? அது உனக்கு தேவையில்லாது. நீ டோர் ஓபன் பண்ணியா? தேவையில்லையா உனக்கு? உனக்கு தேவையில்லாத நீ எத்தனை போன்னு சொன்னா அப்படியே விட்டுருவான். இல்லன்னா செயின் இல்லாம வீட்டுக்கு போவா. அப்படியா? சரி உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணியா? எத்தனை போன சொல்ல முடியாதா? யார் வேணா கொடுப்பாங்க. சும்மா நீ வெளிய பிரச்சனையா பண்ணியாதியா? எறி விடியா எத்தனை போன ஏது பண்ண நீ கேட்டு தேவையில்லாம கை வச்சு என்ன பண்ணலாம்? பண்ணியா? நீ என்ன அனுபவிப்ப? கை வச்சு ஃபீல் பண்ண நான் பாக்குறேன். நைட்டு ஃபுல்லா நீ தூங்க மாட்டேன். நீ ஃபீல் பண்ணுவ பாக்குறியா? ஏன் தேவையில்லாம வண்டியில கை எடுக்கிறியா? இல்ல எறி விடியா? நான் இறங்கிறேன். இந்த கண்ணத்தை செவப்பாகட்டுமா? ஐயோ பயமாகுது. அப்புறம் வேற கையடா ஒழுங்கா. எங்க ஏரியால வந்து நீ இல்லாத டெவலத்துக்கு அனுப்பிச்சுக்கிறியா? உங்க ஏரியா திருவேற்காடு. உங்க ஏரியா? ஆமா. செய்யாறுல பிறந்து இங்க வந்து நீ திருவேற்காடு வா ஏரியான்னா 5 வருஷமா நான் ஒரு கால் பண்ணுவேன். நானே பசங்க பிள்ளை வரணும். வண்டி இல்ல நாசமா பாக்குறேன். அவ்வளவு பசங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கும். ஆமா இருக்கிறானுங்க. கையடா அடிச்சு போறோம். நீ டோர் ஓபன் பண்ணியா? நான் கையெடுக்கிறேன். நீ கையடா டோர் ஓபன் பண்ணா அப்புறம் உங்க அம்மா கேப்பாங்க என்னப்பா சவுப்பா பரவாயில்ல. எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ டோர் ஓபன் பண்ணியா? நீ வேற செயின் நல்லா இருக்குது. கண்ணு வர உறுத்துது எனக்கு. நீ ஏன் மத்தவங்க ஆசைப்படுற? நீ டோர் ஓபன் ஆசைப்படுறா? விக்கிற விலைவாசி அப்படி இருக்கு. உனக்கு தேவையில்லாது. இப்ப டோரை திறக்க மாட்டேங்க. அப்புறம் போக மாட்டேங்க. நீ வீடியோ போக மாட்டேங்க. நீ கையடா மோத. நீ டோர் ஓபன் பண்ணி திறக்கிறியா? இல்ல வேற மாதிரி ஆயிடுவேன். வேற மாதிரி ஆயிடுவேன். டோர் ஓபன் பண்ணி டோர் ஓபன் பண்ண என்ன பண்ண முடியும்? டோர் ஓபன் பண்ணி நான் கிளம்புறேன். நீ டோர் ஓபன் பண்ணி நீ யாரு என்ன போய் கேட்டு டோர் ஓபன் பண்ணியா? நீ கையெடு நீ டோர் ஓபன் பண்ணியா?
டோர் ஓபன் பண்ணா போதும் உனக்கு டோர் ஓபன் பண்ணி நான் கிளம்புறேன். டோர் ஓபன் பண்ணு. போதுமா? யோ ஏன் டோர் ஓபன் பண்ணி லாக் ஏத்தி விடியா? நீ அவன் அந்த டோர் ஓபன் பண்ற, நீ இந்த டோர் ஓபன் பைத்தியம் பண்ணி நீ தான் டோர் ஓபன் பண்ணு. டோர் ஓபன் பண்ணி லாக் போட்டுருந்தா அங்க டோர் ஓபன் பண்ணி தான் சொல்லுவாங்க. லாக் காலேஜ் படிக்கிற துரத்திருதா உனக்கு? நீ டோர் லாக் பண்ணி வச்சது எப்படி துறை தெரியுதான்னு கேட்டுக்கிறேன். ஒரே தேவையில்லாம பிரச்சனை பண்ணுங்க. பிரச்சனை பண்ணல, நீ உள்ள வா. எடியான நான் சொல்றேன் மட்டும் ஒரே நிமிஷம் கேட்டு போ. கேமரா ஆமா கோச்சிக்காத. நானா நீ இவ்வளவு நேரம் நீ என்ன வெறியேத்தி நான் உன்னை திட்ட, நீ என்ன திட்ட, நானா இதெல்லாம் சும்மா விளையாட்டுதான் பண்ணேன். கோச்சிக்காத சரியா? பரவாயில்ல, நான் எதுவும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போலுக்கு. ஆமாண்ணா, நீ கேட்ட கேள்விலாம் அப்படி இருக்கு. வேற எப்படி இருக்கு சொல்லுங்க. ஷார்ட் டெம்பரோ நீ அப்படிதானே இருக்கிறேன் நீ இப்போதைக்கு. சரி தப்பா எடுத்துக்காத, சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். கோச்சிக்காத. எத்தனை போகணும் செயின்? அது ஒரு சவரண்ணா. நீ வேற திருப்பி அங்கே வந்து நீ சும்மா தான் கேட்டேன். கோச்சிக்காத. என்ன சும்மா விளையாட்டு தான் பண்ணா? கோச்சிக்காத. சரி இப்ப நம்ம பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கணா. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உனக்கு சம்மதம்னா ஓகேன்னா சொல்லு, போடலாம். சரி போட்டுக்கணா. போட்டலாம்ல? சரி நான் சொல்ற மாதிரி சொல்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க. கை காட்டு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.